சார் உங்கள் ஃபுட். உன் இஷ்டத்தை டெலிவரி பண்ணுவியா நீ? சார் அது வந்து மரியாதை சாப்பாடு எடுத்துகிட்டு போயிரு. நீ கொண்டு வந்த சாப்பாடை ரோட்டில் அப்புறம் நாய் இருக்குல்ல அது கூட வாய் வைக்காது. கிளம்பு. சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார். நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளு நான் தயாராக இல்லை. போங்கிறது போயிடுனே. சார் நான் வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட் சார். அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு சார். சார் லேட்டு. ஓ அப்படியா? நம்பிட்டேன். சரி, ஃபுட்டு டெலிவரி ஒழுங்காக பண்ணலை, இதில் போய் வேற போறியா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா? சார் கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் சார். உங்கள் ஃபுட் மட்டும் எடுத்துக்கோங்க சார். எனக்கு வேலை போயிடும் சார். இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டேனா? சார் ப்ளீஸ். போறியா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம்? சார் வேணாம் சார். போறியா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணவா? சார் போயிடுங்க சார். போ. சார் அந்த ஃபுட்டு சார். என்னம்மா இப்போலாம் கரெக்ட் டைம் டெலிவரி கொடுக்குற போல இருக்கு. சார் கேஷா ஜிபேவா? கேஷ்மா. பணம் வீட்டில் தான் இருக்கு. வாமா எடுத்து தரேன். வா சார் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சார். நான் இங்கே வெயிட். வாமா உள்ளே இருங்க. வா வாமா. என்னம்மா பார்க்குற? இதான் என் பையன் அர்ஜுன். அன்னைக்கு நீ காப்பாற்றினிய சார். ஹலோ சார், நாங்கள் பி ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறோம். ஓகே. பையனா? ஆமாம் சார். சார் அவங்க அடிபட்டு கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? உடனே வா சார். ரொம்ப நன்றிங்க. அன்னைக்கு நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடே இல்லை. பரவாயில்லைங்க. அன்னைக்கு நீங்கள் சொன்னது பொய் நினச்சி உங்கள் மேலே கோவப்பட்டம்மா. ஐ எம் ரியலி சாரி. எனக்கு இருக்குது ஒரே பையன். அன்னைக்கு மட்டும் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களா. இன்னைக்கு என் பையன் என் கூட இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்மா. சார் என்ன சார் இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எதையுமே எதிர்பார்த்து செய்கிறதில்ல சார். நாளை பின்ன அவங்களுக்கு அந்த நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் சார் செய்கிறோம். நீங்களும் உங்கள் பையனும் நல்லா இருக்கீங்களா சார்? அதுவே எனக்கு போதும் சார். நான் வரேன் சார். ஏங்க உங்களுக்கு எதுனா வேணும்னா கேளுங்க. சார் எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் போட்டுருங்க சார். வரேன் சார். நான் வரேன் சார்.